ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கட்டது சிஏ. நம்ம இந்த வீடியோவில் May 26 எக்ஸாமில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட MCQ கொஷின்ஸ்க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். நான் வந்து கொஷின் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு நான் ஒரு போல் மாதிரி எடுத்திருந்தேன். அப்போ வந்துட்டு மெஜாரிட்டி மோர் தேன் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நான் இப்போ MCQ வரைக்கும் தான் நான் பார்த்துருக்கேன். MCQ ஹானஸ்ட்லி டிடன்ட் ஃபீல் வெரி டிஃபிகல்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரிமைனிங் கொஷின்ஸ் நான் பார்க்குறேன். சப்போஸ் இன்கேஸ் யூ நீட் த சொல்யூஷன் ஃபார் ஈவன் த டிஸ்கிரிப்டிவ் ஃபுல்லாக போட முடியுமான்னு எனக்கு தெரியல, டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ இன்கேஸ் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் மட்டும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு இல்லை கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் போடுங்க. 1 or 2 கொஷின்ஸ் ஆகுதுன்னா அந்த கொஷின்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அதை மட்டும் நான் ஒரு செப்பரேட் வீடியோவை போடுறேன். இப்போ வந்துட்டு வெறும் MCQ மட்டும் பார்க்கலாம். MCQ எல்லா சொல்யூஷன்ஸும் பார்த்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க, அவுட் ஆஃப் 15 மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதலே சொல்லிடுறேன், ஓகேவா? சரி, கேஸ் சினாரியோ 1. ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு நான் டேரெக்டாக வந்து சொல்யூஷனை மட்டும் ஆல்ரெடி நான் ஆன்சர் கீவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்படியே நான் சொல்யூஷன் போட்டு போகலாம். பட் வெறும் உங்களுக்கு ஆன்சரை காட்டுறதோ இல்லை நீங்கள் உங்களோட மார்க் எவாலுவேஷன் பண்ணுறது மட்டுமே என்னோட கோல் இல்லை. இப்போ சப்சிக்வெண்ட் அட்டம்ப்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போகும்போது கூட அவங்களும் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ கொஷின் அலாங் வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஆன்சர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் நான் சால்வே பண்ண போகிறேன் ஒயிட் போர்டில், ஓகேவா? XYZ Limited is engaged in manufacturing of an electronic component to be used by industries producing electronic gadgets for domestic use. The company is a leveraged company. அப்படின்னா டெட் இருக்கு. Currently paying annual interest of 33 lakhs on its 11% debt. 33 lakh வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிருக்காங்க, 11% டெட்டு. அப்போ 33 lakh டிவைட் பை 11% முதல்ல போட ஆரம்பிக்கலாம். 33 lakh வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே, அப்போ டிவைட் பை 11% அப்படின்னு போட்டோம்னா 11 டிவைட் பண்ணால் 3 வருது. அப்போ 1% வந்து 3னா 100% 300. அப்படின்னா மொத்தமாக 300 lakhs வந்து டெட் இருக்கு, கரண்டாக டெட் இருக்கு, ஓகேவா? அடுத்து the company is financially prudent. It has a balance of 50 lakhs as retained earnings. 300 lakhs debt இருக்கு, 50 lakhs வந்து retained earnings இருக்கு, ஓகே. The company maintains long term debt to equity ratio of 2:1. Face value per share of company வந்து 10. Debt equity வந்து 2:1 இருக்குன்றாங்க. உங்களுக்கு தெரியும் ஈக்விட்டின்ற வேர்டு வந்து வெறும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும் கிடையாது, ரிசர்வ்ஸையும் சேர்த்தது தான். அப்போ 2:1 சொல்றாங்கல்ல, டெட்டே 300 இருக்கு. அப்போனா ஈக்விட்டி எவ்வளவா இருக்கும்? டெட்டு 2னா ஈக்விட்டி 1. அப்போ 300 டிவைட் பை 2 போட்டோம்னா உங்களுக்கு 150 lakhs வரும். 150 lakhsல ரீடைன் ஏர்னிங்ஸ் மட்டுமே வந்து 50 lakhs இருக்கு. அப்போ பாக்கி 100 lakhs வந்து உங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா இருக்கும், ரைட்டா? சரி, அடுத்து வந்து ஃபேஸ் வேல்யூ பர் ஷேர் வந்து 10. அப்படின்னா இந்த 100 இது வந்து 100 lakhs இருக்கு. 10 ரூபா ஷேர் அப்படின்னு சொன்னா வந்து 10 lakh shares, 10 lakh shares of 10 each, ஓகேவா? சரி, ரைட். டியூ டு operating in a competitive market, the marketing manager of the company has submitted a report exhibiting significant potential for sales growth. Okay, ஏதோ கதையெல்லாம் பேசுறேன், அதெல்லாம் விட்டுலாம், ஸ்கிப் பண்ணலாம். நம்பர்ஸ் எங்க வருதுன்னா, to procure and install this new technology the company requires an additional fund of 3 crores. ஆல்ரெடி இருக்கிறது வந்து எவ்வளோ இருக்குன்னா வந்து இதெல்லாம் லேக்ஸ், 300 lakhs 3 crores, பேசிக்கலி 4.5 crores. கரண்டாக வந்து 4.5 crores இருக்கு. அடிஷ்னலாக வந்து எவ்வளோ காசு அப்படின்னா ஒரு 3 crores வேணுன்றாங்க. அப்போ 3 crores ஆட் ஆச்சுன்னா மொத்தமாக 7.5 crores ஆக போகுது இப்போ இனிமேல் டோட்டல் கேபிட்டல். சரி, the additional fund will be arranged in such a manner that it will not impact the present long term debt to equity ratio. 2:1 மீறாம இருக்குன்றாங்க. சரி, அப்ப நீங்க 3 crores நீங்க வந்து எடுக்க போறீங்கன்னு சொன்னா இதையும் நீங்க 2:1 எடுக்கணும். 2:1 அப்படின்னா 2 crore வந்து டெட்ல எடுக்கணும், 1 crore வந்து 1 crore எப்படி வந்து நீங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து நான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டுக்கிறேன் 1 crore. அப்போ 1 crore 100 lakhs, அதுவும் ஃபேஸ் வேல்யூ 10. அப்போ திஸ் இஸ் அனதர் 10 lakh shares. 10 lakh shares of 10 each. ஆல்ரெடி 10 lakh shares இருக்கு, இப்போ இன்னும் 10 lakh shares வருது. சரி, ஓகே. அடுத்து
additional debt will carry a interest rate of 12%. இந்த புதுசா இருக்குல பாத்தீங்களா அதுல வந்து 12%. எக்ஸிஸ்டிங் டெட்டுக்கு வந்து 11% இருக்கு, புது டெட்டுக்கு வந்து 12% இருக்கு, ரைட்டா? As a result of implementing the new technology, it is anticipated that ROI, return on investment, will increase by 3% from present ROI of 15. இப்போ 15ல இருக்கான், இது இந்த புதுசா வந்ததுக்கு அப்புறம் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகி 18% ஆயிரும்ன்றாங்க. ஓகே, applicable tax rate 30%. ஓகேவா? First, what is the equity share capital outstanding before additional fund is introduced? Additional ஃபண்டுக்கு முன்னாடி equity share capital எவ்வளோன்றாங்க? 100 lakhs, அதாவது 1 crore. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ 1 crore இருக்கு. ஸோ எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னா வந்து 1 crore அப்படின்றத ஆன்சர். ஓகேவா? வாட் இஸ் த டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அடிஷனல் ஃபினான்சிங்? பிஃபோர் வந்து 4.5 crores, ஆஃப்டர் வந்து 7.5 crores. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் சி. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து 4.5 அண்ட் 7.5 செகண்ட் கொஸ்டின். அடுத்து, compute the EPS after additional financing. What will be the percentage increase in EPS of the company after introducing the additional fund? புது இபிஎஸ் மட்டும் கேட்கல, எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது வேற கேட்கறான். அப்போ வந்து நம்ம முதல்ல கரண்ட் இபிஎஸ் போடணும். கரண்ட் இபிஎஸ் போடுறதுக்கு முதல்ல இப்போ எவ்வளவு நம்ம சம்பாரிச்சிட்டு இருக்கோம்ன்றது தெரியணும், ஆர்ஓஐ தெரியணும். ஆர்ஓஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே 15% கொடுத்துருக்கான் கரண்டா, புதுசுல தான் 18%. அப்போ முதல்ல இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 4.5 crores. இதுல நான் வந்து 15% சம்பாரிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். 4.5 crores 15% போட்டா எவ்வளவு வருதுன்னா 4.5ன்றதை நான் வந்து இன்டூ 100 பண்ணிக்கிறேன். 4.5 இன்டூ 100 போட்டோம்னா 450 lakhs. 450 lakhsல 15% இது வருதுன்னா 67.5 lakhs வந்து எனக்கு இபி ஐடி. ஓகே, நான் இங்கே எழுதிருக்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ இபிடி கம்ஸ் டு மைனஸ் பண்ணுங்க, 33 போச்சுன்னா எவ்வளோ? 34.5 lakhs. ஓகேவா? டாக்ஸ் ரேட் சொல்லியிருந்தானா ஒரு நிமிஷம். டாக்ஸ் ரேட் 30%. அப்போ 34.5ல இருந்து 30% போயிருமா? மைனஸ் 30% பண்றேன். பண்ணா ஈட் அதாவது பேட் எவ்வளோனா வந்து 24.15. இதெல்லாமே வந்து லேக்ஸ்ல நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? 24.515 இருக்கு. வேற என்ன இருக்கு? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்கானு கேட்டால் இல்லை. அப்போனா ஈட்ன்றதா ஈடேஷ், ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். 24.15 பிலாங்ஸ் டு எத்தனை ஷேர்ஸ்ப்பா? 10 lakh ஷேர்ஸ். அப்போ டிவைடட் பை 10ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா 2.415 ஏதோ வருது. எழுதி வைப்போம், தெரில பார்ப்போம், கரெக்டாக தெரில. 2.415 வருது. திஸ் இஸ் நாட் த ஆன்சர் பிகாஸ் அவன் ரிவைஸ்ட் இபிஎஸ் கேட்டிருக்கான், ஆல்சோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் கேட்டிருக்கான். இது வந்து எக்ஸிஸ்டிங் இபிஎஸ். புது இபிஎஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஓஐ 18% ஆக போகுது. எவ்வளோ இல்லை? டோட்டல் அமௌண்ட்லேயே ஆயிரும் நினைக்கிறேன் இல்லையா? இட் இஸ் ஆஸ் ஆன்டிசிபேட்டட் தட் ROI will increase by 3% போட்டான். அப்போ இனிமே 7.5 crores 18% வரப்போகுது. கரெக்டா? 7.5 crores இன்டூ 100 போட்டால் 750 lakhs. 750 lakhsல 18% போட்டால் 135 வருது. அப்போ இனிமே வந்து இபிஐடி 135. இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்? இந்த 33 lakhsம் இருக்கும். புது டெட் வேற இருக்குல்ல, புது டெட் எவ்வளோனா 2 crore. 2 crore 12%. இது வந்து 200 lakhs. 200ல 12% போட்டோம்னா அது ஒரு 24 வந்து நினைக்கிறேன் இல்லையா? 100K 12, அப்போ 200க்கு 24. அப்போ 24 போயிருமா? ஸோ 135ல இருந்து 33 மைனஸ் பண்ணிக்கிறேன், 24 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் கெட்டிங் 78. 78 இஸ் த இபிடி. அதுல இருந்து ஒரு 30% போச்சுன்னு சொன்னா இஏடி வந்து ரிவைஸ்ட் இஏடி வந்து 54.6 வருது. ஓகேவா? இது வந்து ஈட்டு தான், ஈட்டேஷ், ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். பட் நவ் கரண்ட்லி ஈக்விட்டி ஷேர்ஸ் எத்தனா இங்கே ஒரு 10 lakh, புதுசாக ஒரு 10 lakh, மொத்தமாக 20 lakh ஷேர்ஸ் இருக்கு. அப்போ டிவைட் பை 20ன்னு போடுறேன், 2.73 வருது. அப்போ ஓல்டு இபிஎஸ் இவ்வளோ, இனிமேல் எக்ஸ்பர்ட் இபிஎஸ் இவ்வளோ. 2.73ன்ற ஒரு இபிஎஸ் கிடைச்சு. பட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வேற கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்றது? 2.73 டிவைட் பை 2.415 போட்டோம்னா ஐ எம் கெட்டிங் 1.1304. 1ன்றது போட்ட காசு, மீன் பேஸ். அப்படின்னா இந்த 0.13 தான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ். ஸோ ஆப்ஷன் இஸ் லைக் தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து 2.73 இஸ் த ரிவைஸ்ட் இபிஎஸ். பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து 13.04% தான் வருது. நான் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதான் ஏ. என்னோட கொஸ்டின் இல்லை, ஆப்வியஸ்லி உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். 2.73 and 13.04 டன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. வாட் வில் பி த எக்ஸ்பெக்டட் எம்பிஎஸ்? எம்பிஎஸ்னா மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் ஆஃப்டர் த சேஞ்ச் இன் ஃபண்ட்ஸ் இஃப் கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் அ பி ரேஷியோ ஆஃப் 20 பி ரேஷியோன்றது மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இபிஎஸ், புது இபிஎஸ் 2.73. அவன் என்ன சொல்றான்னா பிஇ வந்து 20ன்றான். அப்போ 2.73 into 20 போட்டால் என்ன வருமோ அதான் ஆன்சர். கரெக்டா? ஸோ 2.73 மல்டிப்ளைட் பை 20 போட்டால் 54.6ன்னு வருது. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 54.6. இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். டன்னா? Okay, what will be the post-tax weighted average cost of debt after additional financing? Post-tax weighted average cost of debt மட்டும் கேட்டிருக்கான். டெட் பத்தி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ஒரு 3 கோடி டெட்டு, புதுசா வேற ஒரு 2 கோடி வருது. அப்ப 3 கோடி, இப்போ ஒரு 2 கோடி, மொத்தமா 5 கோடி. கரெக்டா? ஒரிஜினல் 3 crores வந்து 11%, புதுசா ஒரு 2 crores வந்து 12%. வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணோம்ல, இது வந்து காஸ்ட். 3/5 போட்டோம்னா 0.6 வரும், 2/5 போட்டோம்னா 0.4 வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது 11 வந்து இன்ட்ரெஸ்ட். அவன் கேட்டுக்கிறதுனா போஸ்ட் டாக்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ் கேட்டிருக்கான். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் அப்டேட் கேட்டிருக்கான். பேசிக்கலி கேடி போடணும். 11ன்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், I into 1 minus t பண்ணணும். கரெக்டா? 11 இருக்கா, 11ல இருந்து 30% ரிமூவ் பண்ணுங்க. 11 into 1 minus 0.3 or 11 into 0.7 போட்டோம்னா 7.7 வரும். 12லயும் அதே மாதிரி தான். 12ல வந்து நீங்க 30% ரிமூவ் பண்ணீங்கன்னா 12 into 1 minus 0.3 போட்டீங்கன்னா 12 7s are 84 இல்லையா? அப்படின்னா 8.4 வரும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த வெயிட், திஸ் இஸ் த கேடி. இதை போடணும், போட்டு ஆட் பண்ணிக்கணும். 0.6 into 7.7 m plus 0.4 into 8.4 m plus MRC போட்டா கரெக்டாக தான் போடுறேன்னா 0.6 அது 0.6 into 7.7 m plus 0.4 into 8.4 m plus MRC 7.98. இந்த வெயிட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 7.9 வருது. ஸோ அதுதான் ஃபிஃப்த் கொஸ்டின். போஸ்ட் டாக்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டெட் 7.98%. டன்னா? ஐ திங்க் இதோட இந்த கேஸ் ஸ்டடி முடிஞ்சு. இந்த கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு மேட்ரையில் சும்மா பார்த்தாலே போட்டுடலாம். டெட் ஈக்விட்டி போட்டால் போட்டுடலாம். 4.5 7.5 ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த 7.98 ஓகே, அது கொஞ்சம் ஓகே கேல்குலேஷன் போடணும். 2.73 தான் ரியல் கேல்குலேஷன். ஏன்னா இந்த இபிஎஸ்லாம் போட வேண்டியது இருக்குது. இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது. அண்ட் இதை கரெக்டாக போட்டாலே இது வந்துடும். என்ன இதை எடுத்துகிட்டு அப்படியே 20 பண்ணால் வந்துடும் போகுது இது. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், இது கொஞ்சம் கேல்குலேஷன் போட்டு வரணும். பட் எனிவே நாட் வெரி டிஃபிகல்ட், கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது, கிளியராக போடுற மாதிரி இருக்கு. டன்னா? கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னா, a company has a credit sales of 20 lakhs with an average collection period of 35 days. It wants to liberalize its existing credit terms which are expected to increase sales to 25 lakhs. லிபரலைஸ் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா வந்து நம்ம அந்த கிரெடிட் பீரியட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட். However, average collection period is expected to decline to 10 days. இதெல்லாம் லிபரலைஸ் அப்படின்னு சொன்னா வந்து கிரெடிட் பீரியடை இன்க்ரீஸ் பண்றது தான். ஆனா வந்து ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் வந்து கம்மி ஆகுதுன்னு போட்டிருக்கான். எப்படி கம்மி ஆகுது அப்படின்றது தெரியல. பட் எனிவே அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவை கிடையாது. மேபி டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா என்னன்னு தெரியல. ஏதோ பண்ணி குறைக்கலாம், அதை பத்தி விட்டுருங்க. நம்ம டேட்டா மட்டும் பாருங்க. லிபரலைஸ்ன்ற வேர்டை பற்றி பார்த்தோம்னா ஜென்ரலா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து வாரி வழங்குறோன்ற மாதிரி ஆகுது. அப்படின்னா வந்து we will be giving more credit period. ஆனால் இங்கே கிரெடிட் பீரியட் குறையுதுன்றான். கிரெடிட் பீரியட் குறையுதுன்னு சொல்ல, கலெக்ஷன் பீரியட் குறையுதுன்றான். எனிவே எப்படினாலும் டேஸ் கம்மியாகுது. முன்னாடி வந்து 35, இப்போ 10 days. ஓகேவா? ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிவி ரேஷியோ 80%. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் போஸ்ட் டாக்ஸ் இஸ் 6%. டாக்ஸ் ரேட் வந்து 40%. ஆல்ரெடி அவன் போஸ்ட் டாக்ஸ் கொடுத்துட்டான். அப்புறம் டாக்ஸ் ரேட் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் தேவையில்லை நமக்கு. அஸ்யூம் 360 days in a year. What is the incremental investment in debtors? Incremental investment கேட்டிருக்கான். பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது, டிக்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா வந்து முன்னாடி 35 days லாக் ஆயிருக்கும், இப்போ வந்து 10 days தான் லாக் ஆக போகுது. கரெக்டா? அப்படின்னா மோஸ்ட்லி டிக்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இருக்க போகுது. ஏன் அப்படி போட்டிருக்கான்னு தெரியல. மேபி ஆன்சர் பார்ப்போம் இருங்க. ஆப்ஷன்ஸ்ல வந்து எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. அப்படின்னா குறையாத மாதிரி தான் போட்டிருக்கான்.
ஓகேவா. அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் போஸ்ட் டாக்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி. போஸ்ட் டாக்ஸ் தான் கேட்டிருக்கேன். கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் போஸ்ட் டாக்ஸ், கேட்டிருக்கிறதும் போஸ்ட் டாக்ஸ். அப்போ நம்ம அந்த 6% அப்படியே எடுத்துக்கலாம். சரி போடலாமா. 20 lakhs சேல்ஸ்னு போட்டிருக்கான். யூனோ கிரெடிட் சேல்ஸ், இப்போ கிரெடிட் சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சேல்ஸுக்குள்ளேயே காஸ்ட்டும் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும். நாம காஸ்ட் தான் போட்டிருப்போமே ஒழிய ப்ராஃபிட் வந்து நான் கை காசு போட்டிருக்க மாட்டேன். ஐ வுட் ஹவ் நாட் ஸ்பெண்ட் தட் ப்ராஃபிட். அதனால சேல்ஸுக்குள்ள இருக்கிற காஸ்ட் மட்டும் தான் போய் மாட்ட போகுது. அப்ப கரண்ட்லி நான் 20 lakhs சேல்ஸ்ல இருக்கேன்னா என்னோட பிவி ரேஷியோ எவ்வளோனா 20%. அப்ப 20% வந்து கான்ட்ரிபியூஷன்ல போயிடும். அப்ப ரிமைனிங் 80% மட்டும் வச்சுக்கலாம். 20 lakh 80% போட்டா 16 lakhs வருது. 16 lakhs மொத்தமா போய் மாட்டாது. 16 lakhs வந்து வருஷத்துக்கான காஸ்ட். அந்த வருஷத்துக்கான காஸ்ட்ல நான் எத்தனை டே கிரெடிட் பே கொடுத்துருக்கேன்? 35 டே தான் கொடுத்துருக்கேன். அப்ப 35 டேஸ்க்கான காஸ்ட் மட்டும் தான் மாட்டும். நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 316 போட்டிருக்கான். இதை முதல்ல போடணும். 16 lakhs into 35 divided by 360 போட்டா இதனோட அது இத்தனை 5 வருது. 1,55,555 வருது. 555 கலக்கி 5ன்ற மாதிரி வருது. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னா 25 lakhs. 25 lakhs அப்போ வந்து 10 days கரெக்டா. எனிவே 80% போடுவோம். 25 lakhல 80% போட்டோம்னா 20 lakhs வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா. 20 lakhs அது எத்தனை நாள் மாட்ட போகுது? 10 நாள் தான் மாட்ட போகுது. ஸோ 20 lakh into 10/360 போட்டோம்னா 20 lakhs into 10 divided by 360 போட்டால் அடப்பாவில இது அதோட பெரிய 5 போயிட்டே இருக்கு. 5,55,000 5 lakh இல்லைப்பா, அது 55,000 தான் மொத்தமே. சாரி குறைஞ்சிருக்கும்ல கரெக்டாமா. 55,555 தூக்க கலக்கத்தில் ஒழுங்கா பார்க்கல. கமா இருக்கு, புள்ளி இருக்கு. ஓகே, அப்போ இவ்வளோதான். கரெக்ட் தான். 1,55,000 இருந்து 55,000 ஆயிருக்கு. அப்போனா 1 lakh ரிடக்ஷன் என்ன டெட்டார் ரிடக்ஷன் ஆனது வந்து 1 lakh. இந்த 1 lakh வந்து இப்போ ஒரு என்னது லாக் ஆகாம அன்லாக் ஆன மாதிரி அமௌண்ட் இது ஃப்ரீ ஆயிடுச்சு. டெட்டார்ல போய் காசு மாட்டாம ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்படின்னா ஆன் திஸ் 1 lakh ஐ வில் பி சேவிங் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஏன்னா எங்கேயாவது போயிட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணனா அதுல இருந்து எனக்கு போஸ்ட் டாக்ஸா 6% கிடைக்கும். அப்போ 1 lakhல போயிட்டு 6% போட்டோம்னா 6,000 rupees வந்து எனக்கு ப்ராஃபிட் கூடும் போஸ்ட் டாக்ஸா. கரெக்டா. அப்போ ஆப்ஷன் நம்பர் 6க்கு வந்து இன்க்ரிமெண்டல் டெட்டார்னு கேட்டான்ல. ஆக்சுவலாக 1 lakh வந்து குறையுது, அதனால நெகட்டிவ்ல 1 lakh அண்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து 6,000 rupees. இருங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். 1,25,000 1 lakh 1,25,000 1 lakh 4 சேமா வருது. ஒரு 1 lakhல வந்து 6,000 இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. ஒரு 1 lakhல 6,000 பாசிட்டிவா இருக்கு. கேர்ஃபுல்லா போடணும். 1 lakh தான் நெகட்டிவ், 6,000 வந்து இம்பாக்ட் அண்ட் ப்ராஃபிட் தானே கேட்டான். ப்ராஃபிட் ஏறும். அப்போ இந்த 6,000 வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் வந்து இங்க எனக்கு டின்னு இருக்கு. ஆப்ஷன் டில இருக்கு. நீங்க என்ன பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இன்னொன்று என்ன 1,25,000 போட்டிருக்கான் அப்படின்னா மேபி வந்து 1,25,000 ஐ திங்க் இந்த 80% பண்ணாமல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிடலாமா அதை மட்டும். ஆப்ஷன்ஸ் மற்ற ஆப்ஷனில் என்ன இருக்குன்றது பார்த்தலாம். இது வந்து நான் காஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன்ல. காஸ்ட் எடுக்காமல் ஒருவேளை 20 lakhsலேயே போட்டிருந்தானே அது வரும்னு நினைக்கிறேன். 20 lakh into 35 divided by 360 போட்டால் 20 lakhல ஃபுல்லாக டைப்பிங். 20 lakh into 35/360 போட்டோம்னா 1,94,444 வருது. இருங்க இதை நான் வந்து எம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இது எவ்வளோ முன்னாடி 25 lakhs இல்லையா. 25 lakhs into 10 divided by 360 போட்டோம்னா 69,444 வருது. இதை எம் மைனஸ் பண்ணிக்கிறேன். எம்ஆர்சி போட்டால் 1,25,000 டிஃபரன்ஸ் 1,25,000 வருது. அதாவது இந்த 80% காஸ்ட்டை போடாமல் இதுலேயே போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் டிஃபரன்ஸ் வந்து 1,25,000 வருது. அந்த 1,25,000 போய் 6% போட்டால் 7,500 வருது. ஆனால் அதை வந்து நம்ம அப்படி போடக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து காஸ்ட் தானே மாட்டுது. வாட் இஸ் த இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டெட்டார். நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் என்னது? காஸ்ட் மட்டும் தான், ப்ராஃபிட்டாக பண்ணக்கூடாது. ஸோ இந்த 80% போடாமல் விட்டால் தான் அந்த மற்ற ஆப்ஷன்ஸ் வருது. ரைட். எனிவே தேவையில்லை நமக்கு கரெக்ட் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. எஃப்ஜி லிமிடெட் இஸ் அப்ரைசிங் a 1-year investment plan which requires an initial outlay of 1 lakh. At the end of the term, it will be matured at 1,25,000. 1 லட்சம் போடுறேன்,
1 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் 1 லட்சம் போட்டு 1,25,000 வருது. 25,000 rupees ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் வருது. ஓகே, த பிளான் ஹாஸ் அ பீட்டா ஆஃப் 1.3. பீட்டானா இப்போ சிஏபிஎம்ல போட போகிறோம். ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 10, மார்க்கெட் ரேட் ஆஃப் வந்து 18. அப்போ 10 ரிஸ்க் ஃப்ரீ எடுத்துக்கலாம். 18 மைனஸ் 10னா வந்து அது ஒரு 8 வரும். 8 இன்டூ 1.3, 8 இன்டூ 1.3 அதை முதல்ல போடுவோமா? 8 இன்டூ 1.3 போட்டோன்னா 10.4. ஆல்ரெடி வந்து ரிஸ்க் ஃப்ரீ எவ்வளோ? ஐயோ, ரிஸ்க் ஃப்ரீ வந்து 10. அப்போ அதாவது பண்ணால் 20.4 வருது. 20.4 என்னன்னா வந்து கேஇ, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சரி, என்ன சொல்ல வரோம் இப்போ இதில்? Calculate the required rate of return and decide whether the plan is worth it. Required rate of return back தான் we require. 20.4 ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. 20.4 பிளான் இஸ் நாட் ஒர்த்வைல், 20.4 பிளான் இஸ் ஒர்த்வைல் இருக்கு. அப்பனா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கணும். இந்த ப்ராஜெக்ட்ல 1 லட்சம் போட்டா 1,25,000 வருது. 1 lakh போட்டா 1,25,000 வருது. தட் மீன்ஸ் 25,000 ரிட்டர்ன் வருது. 25,000 நத்திங் 25%. அப்ப ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 25%. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 20.4 தான். அக்செப்ட் பண்ணலாமா இல்லையா? எனக்கு இது வந்தாலே போதும். 25 வருது, சூப்பரா அக்செப்ட் பண்ணலாம், ஜாலியா அக்செப்ட் பண்ணலாம். கரெக்டா இல்லையா? அப்படின்னா ஆப்ஷன்ல அவன் கேட்டிருக்கிறது ரிக்வயர்ட் ஆஃப் ரிட்டர்ன் தான். ஸோ 20.4 அண்ட் பிளான் இஸ் worthwhile அப்படின்ற மாதிரி எழுதணும். கொஸ்டின் நம்பர் 7, 20.4% தான் required rate of return and plan வந்து worthwhile அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு எதில் இருக்கோ அதில் போடுங்க. எனக்கு வந்து இதில் சி ஆப்ஷனில் இருக்கு. டன்னா. லாஸ்ட் கொஸ்டின் இன் எஃப்எம். இது வரைக்கும் போட்ட 7 கொஸ்டின் வந்து 2 மார்க்ஸ். இந்த கொஸ்டின் மட்டும் 1 மார்க். டீடைல்ஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட் ஆர் கிவன் பிலோ. Details of a project are given below போட்டிருக்காங்க. Initial outlay 800 lakhs, NPV at 16% discount rate 50 lakhs something, NPV at 20% discount rate வந்து negative 26 lakhs. ஓகேவா? அதாவது 16னா கம்மி டிஸ்கவுண்ட், அப்போ 50 lakhs பாசிட்டிவா இருக்கு. 20 அதிகமான டிஸ்கவுண்ட் ரேட் எடுக்கும்போது நெகட்டிவ்ல வந்தது. ஓகே, நேச்சுரல் தான், பிரசன்ட் வேல்யூ குறையிறதுனால. What will be the internal rate of return of the project if cost of capital is 18.5? should the project be accepted னு போட்டிருக்கான். ஓகேவா? அவன் கொடுத்துருக்கதே 16க்கும் 20க்கும். அப்போ 16க்கும் 60க்கு இருக்கிற என்பிவியும் 20க்கு என்பிவியும் வச்சு நம்ம அந்த இன்டர்போலேஷன் எதர் ஐஆர்ஆரோட ஃபார்முலா அப்ளை பண்ணி போகலாம். என்பிவி அட் basically lower rate plus NPV at lower rate divided by NPV at lower rate plus NPV at higher rate multiplied by high minus low, அதெல்லாம் பண்ணலாம். ஆர் நம்மளுக்கு நார்மல் லாஜிக் படி கூட 16க்கு இவ்வளோ வருது, 20க்கு இவ்வளோ வருது, நம்ம 4% இவ்வளோ மூவ்மெண்ட் அப்படின்றத போடலாம். அதை வச்சுட்டு we have to find out the IRR. then cost of capital 18.5 இருக்கு. இப்போ IRR வந்து 18.5 விட ஜாஸ்தியாவோ ஈக்குவலாவோ வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டினா கம்மியாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் ஏ 16% எஸ்ன்னு இருக்கு. அதாவது IRR 16 இருந்து எஸ், IRR 16 இருந்தால் எஸ் வர வாய்ப்பே இல்லை. யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலே 18.5. ஓகேவா? அப்போ 16 தான் உங்களுக்கு IRR இருந்துச்சுன்னா அது 16 IRR நமக்கு தெரியாது. ஆனால் ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. 16 வச்சு எப்படி 18.5 அக்செப்ட் பண்ணுவீங்க? 18.5 நமக்கு தேவை, 16 தான் கொடுப்பாங்கன்னா எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஃப்ரேம் பண்ணதே தப்பு. ஆப்ஷன் பி வந்து 18.62 IRR இருந்தால் எஸ் ஆக சான்ஸ் இருக்கு, எஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன் இப்போ ஓப்பன்ல இருக்கு. ஆப்ஷன் சி 18% போட்டிருக்கான். ஆப்ஷன் சி 18 இருக்க போகும்போது எஸ்ன்னு போட்டிருக்கான். 18 இருக்கும் 18 IRR இருக்கலாம் மேபி, ஆனா வந்து 18 IRR இருந்தா எஸ் ஆக வாய்ப்பு இல்லை. அப்ப ஆப்ஷன் சி அவுட். லாஸ்ட் ஒன் வந்து 18.62 போட்டிருக்கான், ஆனா நோன்னு போட்டிருக்கான். 18.62 IRR இருந்தா ஏன்டா நோ சொல்ல போறீங்க, எஸ் சொல்ல போறீங்க? அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி லாஜிக்கலாவே தப்பு, பாசிபிலிட்டியே இல்லை. அப்படி இதுவே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. 18.62 இருந்து எஸ் மட்டும் தான் இருக்க போகுது. இப்போ நான் ஸ்டூடெண்டா இருந்தேன்னா இந்த நாளத்தை பார்த்துட்டு மீதி 3 வந்து இது ஒரு கன்றாவியான கொஸ்டின் டிராஃப்டிங். பிகாஸ் கன்ஃபியூஷன் வரணும்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணும், எஸ்ன்ற அதாவது ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க வேக்கை விட அதிகமான IRRலயே ஒரு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் வைக்கணும். நீங்க வேக்கை விட அதிகமா வைக்கிறதே ஒரே ஒன்றுல தான் இருக்கு. ஓகே, 2 இதுல இருக்கு, 18.62, 18.62. ஆனா 18.62ல 1ல எஸ், 1ல நோ இருக்கு. 18.62 IRR is greater than KEA இருந்ததுன்னு சொன்னாங்க, ஒரு வேக்கா இருந்ததுன்னு சொன்னா நம்ம அக்செப்ட் தானே பண்ண போறோம். அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு நம்ம இல்லஸ்ட்ரேஷன் லெவல்ல கூட வைக்க முடியாத ஒரு மொக்க கொஸ்டின். அப்படியே ஆன்சர் பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு சம்மே போடாமல் 18.62%ன்றதை போட்டு எஸ்ன்ற ஆப்ஷனை போடலாம். பட் ஸ்டில் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸ் நம்ம இதை போட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னா வந்துட்டு 50.71 வருது கரெக்டா. 50.71 ப்ளஸ் 26.84 போட்டோன்னா டோட்டல் வந்து எனக்கு 77.55 வருது. ஓகேவா, 50.71 77.55 வருது. நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால் 50.71 டிவைடட் பை அந்த 77 பாயிண்ட் சம்திங் இருக்குல்ல, அதை போட்டுட்டு இன்டூ 4ன்னு போடணும். போட்டால் ஐ எம் கெட்டிங் 2.61. இது என்ன அப்படின்னா அவன் 16க்கும் 20க்கும் கொடுத்துருக்கான்ல, 16லேருந்து 4 இன்க்ரீஸ் பண்ணாத, 16லேருந்து 2.61 இன்க்ரீஸ் பண்ண. 2.61ன்றது 2.615 அப்புறம் 2.62, அப்போ 16 ப்ளஸ் 2.62 மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வருது. அப்போ ஆன்சர் 18.62. இதான் இந்த ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு அதை கால்குலேட் பண்ணாமே நமக்கு ஆன்சர் தெரியும். பிகாஸ் லாஜிக்கலி மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இல்லாஜிக்கல். லாஜிக்கலி அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் இல்லாஜிக்கல். அதனால் வந்துட்டு டேட்டா போடலாம். ஐ திங்க் தீஸ் ஆர். ஒரு கொஷனில் கூட எனக்கு வந்து எந்த ஒரு டவுட்டோ இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப கிளியர்லி டிராஃப்டட். எவ்வளோ கிளியர்லி டிராஃப்டட்னா 8th கொஷனில் வந்து ரொம்ப கிளியராக டிராஃப்ட் பண்ணி வந்து ஆப்ஷன் அவங்களுக்கே எடுத்து 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்ற மாதிரியான 8 கொஷின் நம்பர் கூட 8 பாருங்க. 8வது கொஷின் 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி கேள்வி. 4 ஆப்ஷனில் நீங்கள் 50-50 எடுத்திருந்தா கூட 2 தான் எலிமினேட் ஆகணும், 2 ஆப்ஷன் இருக்கணும். ஆனால் அங்கே 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது, கேல்குலேஷனே பண்ணாமல். ஸோ அந்த கொஷின்லாம் வந்து எல்லாருமே மார்க் வாங்குற மாதிரியான பாயிண்ட்டு. ஓகே, கமெண்ட்டில் வந்து அவுட் ஆஃப் 15 எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்டிவில் சார் இந்த கொஷின் கஷ்டமாக இருந்தது, இதை மட்டும் சால்வ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம போடலாம். பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.